ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம ராகினி இருக்காங்களே, நம்ம காவேரியை பிடிச்சி மிரட்டுன்னு மிரட்டுறாங்க. நீ இன்னைக்குள்ளே சொல்கிற, நாளைக்கு நீ சொல்லலை நான் வந்து சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவ வேற கடுப்பேத்துறா காண்டேத்துறான்ட்டு சோகத்தில் இவங்க உள்ளே வந்தால் அங்கே 1008 கேள்வி கேட்குறாரு நம்ம விஜய். அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் திணறாங்க. என்ன கேள்வி? எனக்கு தலைவலிக்குதுன்னா உடனேயா? ஏன் தலைவலிக்குது? எப்படி தலைவலிக்குது? எதுக்கு தலைவலிக்குதுன்னு கேள்வி கேட்டால் தலைவலிக்கிட்ட போய் கேளியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் பண்ணுறாரு. அவங்க இந்த பொண்ணோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாமா சாப்பிடலான்னு சொன்னா கடைசியில பார்த்தா வேணாம், எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு போய் படுத்துச்சுங்க. படுத்தது சும்மா விட்டுச்சா, நம்ம விஜய் வந்து படுத்துட்டாரு. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு கனவு. வெண்ணிலாவை கூட்டு வந்து வெண்ணிலா தான் முக்கியம்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிச்சு பேய் அறிஞ்ச மாதிரி ஏஞ்சி என் வாழ்க்கை பறிப்போட்டும் போல எனக்கு குற்றம் உணர்ச்சி கொள்ளுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நினைக்க ஆரம்பிச்சோம். என்ன குற்றம் உணர்ச்சி? அது உன் வாழ்க்கை, நீ ஏமா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கனவுல கூட நீ நல்லது காண மாட்டியா? நீ கண்ட கனவுனால ஆடியன்ஸுக்கு தாமா நெஞ்சு வெளி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்து பேய் அறிஞ்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகினி எங்கடா இன்னும் ஆளை காணோம், இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்ப்போன்ட்டு எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ டென்ஷன்லாம் பண்ண வேணாமா, நீ டேரெக்டாக போய் விஜய்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு எண்டு வந்துருமே. காவேரி தான் முக்கியம்னு அவரே சொல்லுவார். அவர் வகையால் சொல்கிறத கேட்கும்போது உனக்கு அப்படியே பிபி அப்படியே ஹார்ட் பீட்லாம் வேற லெவலில் ஜம்ப் ஆகும். அதை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் உட்காந்து இவர் மாட்டில் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு போய் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் போத்தி விட்டு முத்தம் கொடுத்துட்டுல வராரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க, இவர் ஒரு நல்ல புருஷன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்காரு. ஒரு பக்கம் வெளியே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம காவேரி. இங்கே ஒரு பக்கம் ராகினி ராரா சீக்கிரம் ராரா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு விட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. என்னதாயா நடக்குது? சீக்கிரம் வெளியே ஏஞ்சி வந்து ஒரு இதுக்கு ஒரு எண்டு போடுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.